கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:1 அதன் பின்பகுதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இது யார் சொன்னதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எலியா ஆகாப் ராஜா பத்தி நோக்கி சொன்ன ஒரு காரியம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறானா அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு எலியா போய் சொன்னார். என்ன சொன்னாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பனியும் இருக்காது, மழையும் இருக்காது. நான் சொல்ற வரைக்கும் பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னா 3 வருஷம் பனி மழை எதுவுமே இல்லை, சுத்தமா இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப தேவன் ஒரு மனிதனின் குரலை கேட்டு, மனிதனோட வேண்டுதலை கேட்டு தேவன் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா அதுல ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாம் சொன்னாலும் ஏன் தேவன் கேட்க மாட்டேன்றாருன்னா, இதுல அதுக்கான விடை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா. அப்ப நம்ம தேவனுடன் இருக்கும் அனுபவத்தை பெறுவோமா? ஒருவேளை பழைய ஏற்பாடுலாம் தேவன் வெளியிருந்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனா புதிய ஏற்பாடு சத்தியத்தை வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப தேவன் நமக்குள் இருப்பதை நம்ம கனம் பண்ணிடுவோமா? தேவன் எனக்குள் இருக்கிறார், தேவன் ஏன் மூலமா பேச ஆசைப்படுகிறார், ஏன் மூலமா பார்க்க ஆசைப்படுகிறார் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது இலியா சொன்னது போலதான் நடக்கும். இதுல சாதாரணது கிடையாது. இயற்கையின் மேல் அதிகாரம் கொடுப்பதற்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயற்கையின் மேல் அதிகாரமா உங்க சுற்றுப்புற சூழ்நிலை அனைத்தையும் உங்களால் மாற்ற முடியும். சுத்தி மழை பெய்யும், உங்க வீட்டுல மழை பெய்யாது. உங்க வீட்டுல மழை பெய்யும், சுத்தி மழை பெய்யாது. இவரு கேட்டாரு, நம்ம இதையும் கேட்டாரு, நான் எனக்கு ஒரு அடையாளம் போட்டுங்க அப்படின்னு. ஆனா அந்த தேவன் அடையாளம் கொடுத்த அதே தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். யோசுவா பார்க்கலாம், ராஜா யோசுவாவை பத்தி பார்க்கலாம். யோசுவா யுத்தத்துக்கு போகும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. அதுல பாருங்க, யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் யோசுவா சொன்னதை கேட்டு ஒரே இடத்துல நின்றுச்சு, முழுக்க நின்றுச்சு, அன்னைக்கு ஃபுல்லா நின்றுச்சு. அது விலகி போல, தாண்டி போல. சாதாரணமா 12 மணி நேரம் 12 இரவு போல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மனிதனின் சத்தை கேட்டு, மனிதனோட இதை கேட்டு நின்ற இது வேற எதுக்கு மேல் முன்னால கிடையாது அப்படின்னு நாங்க படிக்கிறோம், யோசுவால படிக்கிறோம். அப்ப யோசுவா என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் அப்படின்னு நூனின் குமாரனா யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் நம்ம படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். எதை படிக்கிறோம்னா, இதை நம்ம கடைபிடிப்பதற்காக, நம்ம அதை செயல்படுத்துவதற்காக. கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை நீங்க புரிஞ்சு கொண்டு அதை கனப்படுத்தும் போது உங்களுக்கு இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். சாதாரண அதிகாரம் கிடையாதுங்க, உலகத்தார்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க, தனியான ஒரு அதிகாரங்க, உலகத்தின் மேல் அதிகாரம். நீங்க இது விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சு நிலந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அதிகாரம் வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருப்பதை நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே, அதை நான் காப்பாற்றுவேன் ஆண்டவரே, அதை என்ன செய்யணும் ஆண்டவரே தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் உங்களுக்கு அதி அற்புதமாக வேதத்தின் மூலமாக பேச வல்லவராக இருக்கிறார். என்னமும் தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. வேதம் படிக்கும்போது நீங்க அதுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை வேதத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு போதிக்க வல்லவராக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எலியா சொன்னது மாதிரி சொல்லுவோமா? தேவனாய கர்த்தரன், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரன் முன்பாக நிற்கிறனா அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அதை கேட்பதற்கு தேவன் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். யோசுவா சொன்னது போல இயற்கையின் மேல் அதிகாரம் கொடுப்பதற்கு கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்களேங்க, எப்பேற்பட்ட ஒரு வல்லமை கொடுக்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளவு நாள் தேவனை காத்துக் கொண்டிருப்பதற்கு நம்ம தேவனை காத்துக் கொண்டிருக்க வைக்க போகிறோம். நம்மளை நம்ம யாரையும் பார்ப்போம், மாமேன் ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணல ஊட்டிடாவே. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறானா என்று எலியா சொன்னது போல தோப்பனே, நீர் எங்களுக்குள் வாசம் உணர்வதை நாங்கள் உணர்ந்து, நீர் எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து அதன்படி நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் யோசுவா போல ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல், உண்மையை விட்டு பிரியாமல் இருக்க எங்களுக்கு உதேசம் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, நீர் எங்களை விட்டு பிரியாத தேவன் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, ஆனாலும் நாங்கள் உண்மையை விட்டு பிரிந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஏஸ்தாபனே, எங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நாங்கள் உண்மையை விட்டு விலகி வருவதால் ஆண்டவரே அதே மாற்ற மாட்டவர். ஏஸ்தாபனே, நாங்கள் உங்களுடன் இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் அப்பா. இந்த ஆசையை கனப்படுத்தும் அப்பா. அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எலியா சொன்னது போல தகப்பனே, யோசுவா சொன்னது போல தகப்பனே, உண்மை விட்டு பிரியாது இருக்க உதவி செய்யும் அப்பா. ஏஸ்தாபனே, நீர் அவர்களுக்கு வாசம் உணர்ந்து அவர்களை உண்மை விட்டு விலகி போகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஏஸ்தாபனே,
இயற்கையை மாற்றும் அதிகாரத்தை வல்லமையை அவர்கள் தருவதற்காக நீ காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதிலே நிலைத்திருந்த உதவி செய்யும் ஆண்டவரை. குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை தொட்டு பலப்படுத்துகிறோம் அப்பா. அவங்க ரத்தத்தை அவர் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை என்று அவர் எழுந்தி நடக்க உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.